ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் அடுத்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். 5, 6, 7, 8 ஆல் வகுப்படும் போது மீதி 3ம் 9ஆல் வகுப்படும் போது மீதி 0 வரக்கூடிய மிகச்சிறிய எண்ணானதுன்னு கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம 9ஆல் வகுப்படுது அப்படின்னு அதை நிரூபித்தாலே போதுமானது தான். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி பாருங்கள். இது 22 வருது, இது 18 வருது, இது 12 வருது, இது 15 வருது. இதில் இந்த 18 மட்டும்தான் டிவைடட் பை 9 போட முடியும். ஸோ ஆன்சர் பி. சரிங்களா? அடுத்தது பாருங்கள். ஆண்டுக்கு சதவீதம் வட்டி வீதம் 68%, 68,000க்கு 9 மாதங்களுக்குன்னு கொடுத்துருக்காங்க. அதனால் நான் 9/12 × 100ன்னு எடுத்துக்கிறேன். இந்த 16 2/3 அப்படிங்கிறத நம்ம தகாபின்னமாக மாற்றணும் அப்படின்னா 50/3 அப்படிங்கிறது கிடைக்கும். இதை கட் பண்ணிடலாம். அப்போ நம்மளுக்கு இந்த ஆன்சர் கிடைக்குது. இது 5ஆல் மல்டிப்ளை பண்ணோன்னா 8500 அப்படிங்கிறது நம்மளோட ஆன்சராக இருக்கும். அடுத்தது பாருங்கள். 5 எண்களின் கூட்டு சராசரி 25. அவற்றில் ஒரு எண்ணை நீக்கினால் அதோடைய கூட்டு சராசரி 20 அப்படின்னு மாறுதான். அப்போ இதையும் மல்டிப்ளை பண்ணோன்னா 125. அதுபோல் ஒரு எண்ணை நீக்கிட்டாங்க. அப்போ 4 இருக்க போது 4ஐயும் 20ஐயும் மல்டிப்ளை பண்ணோன்னா 80. அப்போ அந்த நீக்கப்பட்ட எண் என்ன அப்படின்னா 45. அடுத்தது பாருங்கள். ஒரு கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. 1 டிவைடட் பை திஸ்ன்னு கொடுத்துருக்காங்களா. இதை என்ன பண்ணணும், தகாபின்னமாக மாற்றிக்கணும். அப்போ 5/7 × 63 இருக்கும் 10 அப்படிங்கிறது இருக்குமா. இது ரெண்டு இப்போ நம்ம கட் பண்ணிக்கலாம். அடுத்து இங்கே ஒரு -2/9 இருக்குது. அடுத்து இங்கே ஒரு 1 இருக்குது. கரெக்டாக 1 டிவிஷனில் இருக்குது. அதனால் இந்த வேல்யூவை அப்படியே இன்வெர்ஸ் பண்ணோம் அப்படின்னா 2/9 அப்படிங்கிறது வரும். இங்கே ஒரு -2/9 இருக்குது. அப்போ ரெண்டும் மைனஸ் ஆகி 0 ஆகிடும். அடுத்தது பாருங்கள். இது எப்படி 44 வருதுன்னு கேட்டிருக்காங்க. இந்த மைனஸ் சைன் இருக்குது இல்லையா, அதை மல்டிப்ளிகேஷன் அப்படின்னும், மல்டிப்ளிகேஷன் சைனை ப்ளஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 8 5 are 40, 40 + 4 44 அப்படின்னு வரும். சரிங்களா? அதே போல் இதில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 16 × 4 போடணும். சரிங்களா? அது கூட 5 ஆட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன கிடச்சிடும், 69 அப்படிங்கிறது கிடச்சிடும். சரிங்களா? அடுத்தது பாருங்கள். இந்த மதிப்புக்கு இதோட மதிப்பு கேட்டிருக்காங்க. 144 நம்ம ரூட் எடுத்தோம் அப்படின்னா 12, அது கூட 52 சேர்த்தோம் அப்படின்னா 64, அதுக்கு ரூட் எடுத்தோம் அப்படின்னா 8, இதை ஆட் பண்ணோம்னா 256, இதுக்கு ரூட் போட்டோம்னா 16. அடுத்தது பாருங்கள். கீழ்கண்ட 5 எண்களில் 4 எண்கள் ஒரு குறிப்பிட்ட பண்பால் இணைந்து ஒரு குழுவாகிறது. அக்குழுவை சேராத எண் எதுன்னு கேட்டிருக்காங்க. இது எல்லாமே ப்ரைம் நம்பர்ஸ் 15 தவிர. சரிங்களா? அடுத்தது பாருங்கள். ஒரு குறியீடு கொடுத்துருக்காங்க. அதாவது டியிலேருந்து 3 கூட்டினோன்னா ஜி வந்துடும், ஐலேருந்து 3 கூட்டினோன்னா எல் வந்துடும், அதே மாதிரி ஏலேருந்து 3 கூட்டினோன்னா டி வந்துடுமா. இதே மாதிரி அப்படியே 3 3ஆக கூட்டியிருக்காங்க. சரிங்களா? அப்போ எஸ்லேருந்து 3 கூட்டினோன்னா வி, ஒய்லேருந்து 3 கூட்டினோன்னா பி, மறுபடியும் எஸ்ஸுக்கு வி, அடுத்து டிக்கு டபிள்யூ, இக்கு ஹச், எம்க்கு பி. அப்போது வி பி வி டபிள்யூ ஹச்பி. அடுத்தது பாருங்கள். ஒரு கட்டிடம் அரைக்கோள வடிவில் இருக்குதான். இதனுடைய வெளிப்புற ஆரம் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? எவ்வளோ, 100 மீட்டர். இதோட தடிமன் 1 மீட்டர் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. 1 சதுரமீட்டர் சுவருக்கு வண்ணம் பூச ஆகும் செலவு ரூபாய் 5 தான். மொத்த உட்புற மற்றும் வெளிப்புறம் வண்ணம் பூச ஆகக்கூடிய செலவை நம்மக்கிட்ட கேட்குறாங்க. சரிங்களா? இப்போ இதுக்கு எடுத்துக்கிட்டோன்னா 2π R², அதாவது வெளிப்புற ஆரத்தை நான் கேபிட்டல் ஆர்னு எடுத்துக்கிறேன். சரிங்களா? இப்போ 2π காமனாக எடுத்துட்டோம் அப்படின்னா R² + R². ஃபஸ்ட்டு கேபிட்டல் R² எவ்வளோ, 100. அப்போது எனக்கு இந்த இடத்துல இந்த வேல்யூ இருக்க போகுது. அது கூட இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு 99 × 99 வருமா. ஏன்னா 1 மீட்டர் கழிஞ்சிரும் இல்லையா. அப்போது 99 × 99 என்ன வந்துடும், 9801 அப்படிங்கிறது வரும். இப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா 19
801 அப்படின்னு இருக்கும். இது வந்து 44/7 இருக்குமா. இது நம்ம மல்டிப்ளை பண்ணி எடுத்துகிட்டு வந்தோம்னா ஃபைனல் ஆன்சர் நம்மளுக்கு கிடச்சிடும். ஃபைனல் ஆன்சர் என்னென்னா 6,22,317 அப்படிங்கிறது. 3 எண்களோட விகிதம் கொடுத்துருக்காங்க. மீபோவை கொடுத்துருக்காங்கன்னா என்ன அர்த்தம், இதோட எக்ஸ் வேல்யூவை கொடுத்துருக்காங்கன்னு அர்த்தம். அப்படியே பிரிக்கிற வேண்டியதான். 20, 30, 40 தான் அந்த எண்கள். அடுத்தது பாருங்கள், இதில் 3 வாரங்களுள் ஏறிய பொருள் எதுன்னு கேட்டிருக்காங்க. எது வந்து ரைசிங்லே இருக்குது, இந்த பிளாக் ரைசிங்லே இருக்குது, அது மாதிரி இந்த ஒயிட்டும் ரைசிங்லே இருக்குது. அப்போ ஏயும் சியும் தான். அடுத்தது பாருங்கள், ஒரு அரைக்கோளத்தின் கனளவு வந்து கொடுத்துருக்காங்களாம். சரிங்களா, ஒரு அரைக்கோளத்தின் கனளவு அப்படின்னு கொடுத்ததுனால நம்ம என்னென்னு எடுத்துக்கலாம், 2/3 πr³ அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். அதோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க, 1152 π அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. பை கேன்சல் பண்ணிடலாங்களா. இப்போ இந்த 2வால் இங்கே கட் பண்ணோம் அப்படின்னா 576 அப்படிங்கிறது இருக்கும். r³ வேல்யூ வந்து இதையும் இந்த பக்கம் எடுத்துகிட்டு வந்துடுவோம். அப்போ 2/6 × 3/3 இருக்கும். அப்போ ஆரோட வேல்யூ வந்து 2² × 3 அப்படின்னு ஆகும். அப்போ ஆன்சர் என்ன, நம்மளுக்கு ஆரோட வேல்யூ வந்து 12 அப்படிங்கிறது கிடைக்குமா. ஓகே, இப்போ அடுத்து என்ன கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கணும். அதோடைய வளைந்த வெளிப்பரப்பின் பரப்பளவு கேட்டிருக்காங்க. அப்போ எந்த ஃபார்முலா, 2πr² போடணும். 2π × 12 × 12ன்னு போடலாங்களா. அப்போ வந்து இதை நம்ம மல்டிப்ளை பண்ணி எடுத்தோம் அப்படின்னா இது வந்து 144 அண்ட் × 2 போட்டோம்னா 288 π. அடுத்தது பாருங்கள், மின்கோஸ்கி வெளியின் பரிமாணம் யாது அப்படின்னு கேட்டிருக்காங்க. 4 பரிமாணங்களை உடையது. சோடியம் குளோரைட் படிவம் அப்படிங்கிறது அயனி பிணைப்பு படிவம். அதை வந்து நம்ம வந்து நீரில் கரைச்சோம் அப்படின்னா Na+Cl- ஆகும். ஊர்தி அலைகளில் அதிர்வெண் பண்பேற்றத்தின் போது எவை மாறிலியாகும் அப்படின்னா வீச்சு மற்றும் கட்டம். எந்த பிளாஸ்மா புரதம் நோய் எதிர்ப்பு பொருள் உருவாக பயன்படுகிறது அப்படின்னா குளோபுலின், ஹீமோகுளோபுலின் அப்படின்லாம் சொல்கிறோம்ல, அதுதான். வெளிச்சுவாசத்தின் போது நாம் அன்றாடம் இழக்கப்படும் நீரின் அளவு எவ்வளோனா 400 ml. உயிரி மருத்துவ கழிவுகள் அளிக்கப்படும் முறை என்ன அப்படின்னா எரித்து சாம்பலாக்குதல். இலையோ பிளாஸ்டினால் சேமிக்கப்படும் பொருள் எது அப்படின்னா லிப்பிட். விண்வெளி பயணத்தின் போது கார்பன் டை ஆக்சைடு மற்றும் உடலில் இருந்து வெளியாகும் கழிவுப் பொருட்களை வெளியேற்ற உதவும் ஆல்கா எதுனா குளோரல்லா. ஒரு கனமான இயற்கையில் காணப்பெறும் உலோகம் எது அப்படின்னா யுரேனியம். ஸ்காட்டன் பவுமன் வினையில் விளைபொருள் எது அப்படின்னா அமைடு. இளஞ்சிவப்பு புரட்சி வந்து கனிகளுடன் தொடர்புடையது. சப்தத்தின் அளவு வந்து டெசிபல். இந்தியாவின் மிகப்பெரிய அலையாத்தி காடுகள் வந்து சுந்தரவன காடுகள். தேசிய மாதிரி மதிப்பீட்டின்படி தனது 27வது சுற்றில் இந்தியாவில் டேஷ் மக்கள் திறமையற்றவர்களாக இருக்கிறார்கள் அப்படின்னா 91% மக்கள். பண உருவாக்க பெருக்கி என்பது குறைந்த இருப்பு விகிதத்தில் தலைகீழ் விகிதத்திற்கு சமமாகும் அப்படிங்கிறது கரெக்டு. ஒட்டுமொத்த வங்கி அமைப்பானது அதனுடைய அதிகப்படியான இருப்பிற்குள் புதிய கடன்களை வழங்கலாம் அப்படிங்கிறது சரி. அடுத்து பாருங்கள், நிதி பற்றாக்குறை அப்படிங்கிறது வருமான ரசீது ப்ளஸ் முதல் ரசீது மைனஸ் மொத்த செலவு. இந்திய உணவுக் கழகம் அப்படிங்கிறது 1965. கீழ்கண்டவற்றில் எது அறிவுறுத்தல் கருவி என்று அழைக்கப்படுகிறது அப்படின்னா, அதாவது இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அப்படின்னா அரசின் வழிகாட்டும் நெறிகள். சிங்வி குழு பரிந்துரையின் முக்கிய கரு என்ன அப்படின்னா உள்ளாட்சி அரசாங்கங்கள் மீண்டும் உயிர் பெற வைப்பது. தேசிய பெண்கள் ஆணையம் அப்படிங்கிறது 1992. மத்திய கண்காணிப்பு ஆணையம் கீழ்கண்ட குழுவில் எதனுடன் தொடர்புடையது அப்படின்னா சந்தானம் குழு. கண்டோன்மெண்ட் வாரியத்தின் தலைவர் வந்து யாரால் நியமனம் செய்யப்படுகிறார் அப்படின்னா குடியரசுத் தலைவர். உள்ளாட்சி அரசாங்கத்தில் எஸ்சி மற்றும் எஸ்டிகளுக்கு மக்கள் தொகையின் அடிப்படையில் ஒதுக்கீடு வேண்டும் என எந்த குழு பரிந்துரை செய்தது அப்படின்னா அசோக் மேத்தா குழு. இந்திய தேசிய காங்கிரஸ் கலந்து கொண்ட வட்டமேஜை மாநாடுகள் அது வந்து 2வது வட்டமேஜை மாநாடு. லாலா லஜபதி ராய் இறப்பிற்கு காரணமாக அமைந்தது லத்தியால் அடித்தல். தமிழ்நாட்டில் ராஜாஜி உப்பு சத்தியாகிரகத்தை என்று தொடங்கினார் அப்படின்னா ஏப்ரல் 13, 1930. எந்த சட்டம் ஒப்பந்தங்களை உடைப்பது கிரிமினல் குற்றம் மற்றும் தேயிலை பயிரிடுபவர்கள் ஓடிப்போன வேலையாட்களை எந்தவித வாரண்டும் இல்லாமல் கைது செய்யலாம் என்று கூறியது அப்படின்னா உள்நாட்டு குடியேற்ற சட்டம் 1882. பாபர் தன்னுடைய சுயசரிதையை எழுதிய மொழி எது அப்படின்னா துருக்கிய மொழி. கீழே காண்பவர்களுள் சென்னை பல்கலைக்கழக செனட் அவையை வடிவமைத்தவர் யார் அப்படின்னா சில்ஹோம். உபநிடதங்கள் என்பது இதனை பற்றிய புத்தகங்கள் அப்படின்னா தத்துவங்கள். தமிழ்நாட்டில் நடைபெற உள்ள முதல் பாதுகாப்பு எக்ஸ்போ, இது வந்து கரண்ட் அஃபேர்.
ஆண் பெண் இருவருக்கும் சமமான ஊதியம் என்ற சட்டத்தை உலகில் முதலில் கொண்டு வந்த நாடு வந்து ஐஸ்லாந்து. 39வது இது கரண்ட் அஃபேர். உலகின் மிக உயரமான கட்டடம் வந்து புர்ஜ் கலிஃபா, அரேபியா. இதுவும் கரண்ட் அஃபேர் தான். அடுத்தது பாருங்கள், சங்கல்ப் அப்படிங்கிறது வந்து திறன் வளர்ப்பு அமைச்சகம். ஸ்ட்ரைவ் அப்படிங்கிறது எம்எஸ்எம்இ அப்படிங்கிறது தவறு. அடுத்தது சம்பதா அப்படிங்கிறது வந்து உணவு செயலாக்க அமைச்சகம். சௌபாக்கியா அப்படிங்கிறது சக்தி திறன் அமைச்சகம். அடுத்தது செப்டம்பர் 2017 இந்தியாவில் உள்ளிட்ட டிஜிட்டல் கட்டண செயலி எது அப்படின்னா கூகுள் டெஸ்ட். இது கரண்ட் அஃபேர். அமெரிக்காவின் 2 முக்கிய அரசியல் கட்சிகள் எதுனா குடியரசு மற்றும் ஜனநாயகம். இந்திய கிரிக்கெட் வாரியத்தின் பொது மேலாளர். அது கரண்ட் அஃபேர். பாருங்க, 312 ரூபாயை மாணவ மாணவிகளுக்கு பிரித்து கொடுக்கப்பட்டது. ஒவ்வொரு மாணவரும் 3.6 ரூபாய் பெறுறாங்களாம். அப்போ 312 ரூபாயை 2ஆக பிரிக்கிறாங்க. சரிங்களா? ஒருத்தருக்கு ஒரு மாணவருக்கு 3.60 பைசாவும் மாணவியாக இருந்தால் 2.40 பைசாவும் கொடுக்குறாங்களாம். இப்போ வந்து நம்ம என்ன வச்சுக்கலாம், மாணவர்களை வந்து எக்ஸ்ன்னு வச்சுப்போம், இவங்களை வந்து எக்ஸ்ன்னு வச்சுப்போம், இவங்களை வந்து மொத்தமாக 100 இருக்காங்க, அப்போ 100 மைனஸ் எக்ஸ்ன்னு வச்சுப்போம். இப்போ இதுக்கு ஈக்குவேஷன் போட்டோம் அப்படின்னா 3.60 எக்ஸ் பேருக்கு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி 100 மைனஸ் எக்ஸ் பேருக்கு 2.40 அப்படின்னு சொல்லி பிரித்து கொடுத்துருக்காங்க. எவ்வளோ அமௌண்ட்டாக 312. இதை அப்படியே சால்வ் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி வரும். சரிங்களா? இதை வந்து சால்வ் பண்ணி எடுத்திங்கன்னா 60 அப்படிங்கிறது ஆன்சர் வரும். சரிங்களா? அடுத்தது பாருங்கள், 60 அப்படிங்கிறது ஆன்சர் வரும். இது வந்து எதோட ஆன்சர்? மாணவர்களுக்கான ஆன்சர். மாணவிகள் வேணும்னா 100 மைனஸ் எக்ஸ் போடணும். அப்போ அதை கழிச்சோன்னா 40 அப்படிங்கிறது ஆன்சராக இருக்கும். ஒரு தேர்வில் 35% மாணவர்கள் தேறியுள்ளனர். அப்போ தேராதவங்க எத்தனை பேர்? 65% அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். அடுத்தது, இப்போ இந்த 65%ல் 455 பேர் தோல்வி அடைந்தனர்னு கொடுத்துருக்காங்க. அப்போ 455 தான் இந்த 65. சரிங்களா? அப்போ மொத்தம் எவ்வளோங்கிறது தான் கொஸ்டின். இதை சால்வ் பண்ணோம் அப்படின்னா 700 அப்படிங்கிறது வரும். அதுதான் ஆன்சர். அடுத்தது பாருங்கள், 20 பொருட்களின் வாங்கிய விலையும் எக்ஸ் பொருட்களின் விற்ற விலையும் சமம் அப்படின்னு கொடுத்துட்டாங்கனாலே இதுதான் ஃபார்முலா. இன்ட்டு 100 போட்டுக்கணும். இஸ் ஈக்குவல்ஸ்ட்டு எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 25% கொடுத்துருக்காங்க. அதை ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் வச்சுக்கோங்க. இப்போ இதை நம்ம சால்வ் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன ஆன்சர் வரும் அப்படின்னா 16 அப்படிங்கிறது ஆன்சராக வரும். அடுத்தது பாருங்கள், 28%. சரிங்களா? 28% எவ்வளோவில்? 450ல். அடுத்தது 45% எவ்வளோவில்? 250ல். சரி, 280ல். ரெண்டுமே ஒரே இது தான். சரிங்களா? அப்போ இதில் என்ன பண்ணிடலாம் அப்படின்னா 28/100 அப்படிங்கிறத காமனாக எடுத்துகிட்டு இன்ட்டு 450 அப்படிங்கிறத காமனாக எடுத்துட்டோம் அப்படின்னா ரிமைனிங் 2 மட்டும் இருக்கும். இதை இப்போ அப்படியே சால்வ் பண்ணோம் அப்படின்னா 252 அப்படிங்கிறது ஆன்சராக வந்துடும். இப்போ இதில் பாருங்கள், இதை அப்படியே சால்வ் பண்ணுங்களேன். AB + 1 = இந்த கீழே இருக்கிற டினாமினேட்டரில் இருக்கிற B இந்த பக்கம் எடுத்துகிட்டு வந்துடலாம். ஓகேங்களா? அதே மாதிரி அடுத்தது இதை சால்வ் பண்ணோம் அப்படின்னா BC + 1 = C அப்படின்னு இருக்கும். இப்போ இங்கே கொடுத்துருக்குறாங்க இல்லையா, இதை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இப்போ இதில் எடுத்துகிட்டு போய் போடலாங்களா? ஏயோட வேல்யூ என்னதான் இருக்கும்? ஒரு நிமிஷம். இப்போ நம்மளுக்கு இங்கே என்ன தேவையோ அதை மட்டும் எடுப்போம். இதில் C தேவை அண்ட் A தேவை. ஃபஸ்ட்டு இதிலேருந்து A எடுப்போம். A மட்டும் வச்சுக்கிட்டோன்னா 1 - 1/B அப்படிங்கிறது இருக்கும். அப்போ B - 1/B அப்படிங்கிறது தான் ஏயோட வேல்யூவாக இருக்கும். அடுத்தது எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா C வந்து எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது இல்லையா, அதை எடுத்துக்கலாம். அப்போ 1/C = 1 - B. அப்போ இதை எப்படியே இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா 1/1 - Bங்கிறதா சியோட வேல்யூவாக இருக்கும். இங்கே என்ன இருக்குது? C + 1/Aன்னு இருக்குது. அப்போது 1/1 - B + B/B - 1ன்னு இருக்கும். அப்போ இதை அப்படியே இது பண்ணோம் அப்படின்னா B - 1/B - 1ன்னு இருக்கும். 2 கேன்சல் ஆச்சு அப்படின்னா 1 அப்படிங்கிறது கிடைக்கும். ஒரு குறிப்பிட்ட வேலையை 3 ஆண்கள் 4 பெண்கள் மற்றும் 6 சிறுவர்கள் சேர்ந்து 7 நாட்களில் முடிக்கிறாங்களாம். ஒரு பெண் ஆண்
செய்யும் வேலையில் 2 மடங்கு செய்கிறாங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அண்ட் ஒரு ஆண் செய்யும் வேலையில் வந்து 3 மடங்கு செய்கிறாங்க அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு. சரிங்களா? இப்போ இந்த சம்மை வந்து நம்ம சால்வ் பண்ணலாம். இப்போ இந்த கொஸ்டின் பாருங்கள். இதில் 3 men அண்ட் 4 women அண்ட் 6 children இவங்கெல்லாம் சேர்ந்து 7 நாளில் முடிப்பாங்களாம். இப்போ உமன் மட்டும் வந்து 2 மடங்கு மேன் மாதிரி பவரில் இருக்காங்க. அதே மாதிரி சில்ட்ரன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரை மடங்கு பவரில் இருக்காங்க. அப்போ இதை எடுத்துகிட்டு வந்து சப்ஸ்டியூட் பண்ணோன்னா 4 உமன் வேலை பார்க்குற இடத்துல எத்தனை மென் வேலை பார்ப்பாங்க? 8 மென்னோட வேலையை பார்ப்பாங்க. அப்போது 6 சில்ட்ரன் வந்து 3 மேனோட வேலையை பார்த்துருப்பாங்க. அப்போ எல்லாமே மேனுக்கு கன்வெர்ட் பண்ணோன்னா 14 men is equals to 1/7 அப்படின்னு இருக்கும். சரிங்களா? இப்போது நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்க? எத்தனை பெண்கள்னு கேட்டிருக்காங்க இல்லையா? பெண்கள் வேணும் அப்படின்னா ஆண்களில் பாதி தான் வந்து, அதாவது ஆண்களோட மாதிரி 2 ஆண் சேர்ந்தால் ஒரு பெண். அப்போது ஒரு பெண் வேணும் அப்படின்னா டிவைடட் பை 2 போட்டுடலாங்களா? அப்போ இதுக்கு இது பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன ஆன்சர் வரும்? 7 அப்படிங்கிறது ஆன்சராக வரும். அடுத்தது பாருங்கள். இப்போ பாருங்கள், இதில் மைனஸ் அப்படிங்கிறது எங்கே போயிருக்கு? இங்கேருந்து இங்கே வந்திருக்கு. அதுக்கு அடுத்ததில் இங்கே வந்துருச்சு. சரிங்களா? அடுத்து பாருங்கள். அப்போ இனிமேல் காலியாக இருக்கிறது எது? இந்த இடம் மட்டும்தான். அப்போ இந்த இடத்துக்கு தான் போகும். சரிங்களா? அப்போ இந்த 3மே ஆன்சராக இருக்கலாம். அடுத்தது பாருங்கள். ப்ளஸ் எங்கே வந்திருக்கு பாருங்கள்? நேராக கீழே வந்திருக்கு. கரெக்டுங்களா? அப்போ அடுத்து அது எங்கே மூவ் ஆகலாம்? ஃபஸ்ட்டு இங்கே இருந்திருக்கு, இங்கேருந்து இங்கே வந்திருக்கு, அடுத்து இங்கே வந்திருக்கு. இப்போ இதில் ரிமைனிங் வந்து இந்த இடம் மட்டும்தான். அப்போ இது 2ம் ஆன்சராக இருக்கலாம். சரிங்களா? அடுத்தது 0 பார்க்கலாம். 0 அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் இங்கே இருந்திருக்கு, இந்த இடத்துல இருந்திருக்கு, அடுத்து இங்கே வந்திருக்கு, இப்போ இங்கே வந்துருச்சு. அப்போ ரிமைனிங் இங்கே தான் போகணும். அப்போது 0 அப்படிங்கிறது மேலே தான் இருக்கும். அப்போ ஆன்சர் வந்து பி. சரிங்களா? அடுத்தது பாருங்கள். 7, 10, 13 என்ற எண்களில் வரிசை வந்து 20வது எண்ணை காண்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இப்போ இதை வந்து நம்ம சால்வ் பண்ணோம் அப்படின்னா 7, 10, 19 இப்போ வந்து இதுக்கு டி வந்து என்னதான் இருக்கும்? 3 இருக்கும். ஏ வந்து எவ்வளோ? 7. 7 ப்ளஸ் n-1. அப்போது 20 - 1 என்ன இருக்கும்? 19 இருக்கும். இன்ட்டு 3 இருக்கும். இப்போ இதை சால்வ் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா ஆன்சர் வந்து ஃபைனல் ஆன்சர் என்ன இருக்குன்னா 64 அப்படிங்கிறது இருக்கும். ஒருவரின் தற்போதைய வயது அவரின் 2 மகன்களின் வயதை போல் 4 மடங்கு. இப்போ ஒரு 10 வருஷம் போச்சு அப்படின்னா அவரோட மகனுடைய வயதை போல் 2 மடங்காக இருக்குமா? இப்போ வந்து எம்முக்கு பதிலாக எம்மோட வேல்யூ எடுத்துகிட்டு போய் சப்ஸ்டிட்யூட் பண்ணோம் அப்படின்னா 4s1 + 4s2 + 10 is equals to 2s1 + s2 அப்படின்னு இருக்குங்களா? இங்கே வந்து பார்த்தீங்கன்னா s1 + s2 2 பேருக்குமே 10 வயசு அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். அப்போ இங்கே என்னென்னு எடுத்துக்கணும்? 20 அப்படின்னு எடுத்துக்கணும். சரிங்களா? இப்போ இதில் எடுத்துகிட்டு வந்து இதெல்லாம் சப்ஸ்டிட்யூட் பண்ணி ஃபைனல் ஆன்சர் கொண்டு வந்தோம் அப்படின்னா 2 times of s1 + s2 is equals to 13 இருக்கும். அப்போ s1 + s2 is equals to 2ஆல் இது பண்ணோம் அப்படின்னா 60 அப்படிங்கிறது ஃபைனல் ஆன்சராக கிடைக்கும். சரிங்களா? s1 + s2 என்ன தான் இருக்கும்? 15 இருக்கும். சரிங்களா? இதை எடுத்துகிட்டு வந்து இந்த m is equals to போட்டிருக்கோம் இல்லையா? அதில் சப்ஸ்டிட்யூட் பண்ணோம் அப்படின்னா 4 × 15 அப்போ வந்து என்ன வரும்? 60 அப்படிங்கிறது ஆன்சர் ஆகும். அடுத்து பாருங்கள், xyயோட வேல்யூ வந்து கொடுத்துருக்காங்க. இது கொடுத்துட்டு 5x + 3y is to 5x - 2yயோட வேல்யூ வந்து கேட்டிருக்காங்க. அப்போது இந்த வேல்யூஸ் இதில் எடுத்து சப்ஸ்டிட்யூட் பண்ணோன்னா 15 + 15 டிவைடட் பை 45 - 10 அப்படிங்கிறது இருக்கும். அப்போ வந்து 30/35 அப்படிங்கிறது இருக்கும். அப்போ இதை நம்ம கட் பண்ணி எடுத்தோம்னா 6/7 அப்படிங்கிறது வரும். ஒரு தொகை 9 வருடங்களில் இரட்டிப்பாகிறதுன்னு கொடுத்துருக்காங்க. ஒரு தொகை இருக்கான் பி, அது வந்து 9 வருடங்களில் என்ன ஆகுது? இரட்டிப்பாகுது. அப்படின்னா இது என்ன ஆகிடும் அப்படின்னா 8p ஆகிடுமா?
இப்போ இது நீங்கள் கட் பண்ணோம் அப்படின்னா ரிமைனிங் என்ன இருக்கும்? சாரி, இரட்டிப்பாகிறது. இல்லை இதை மாற்றி போடுறேன். இரட்டிப்பாகிறது அப்படிங்கும்போது 2p அப்படின்னு ஆகுமா? நம்ம அதில் வந்து பிரின்சிபல் மைனஸ் பண்ணோன்னா வெறும் p மட்டும்தான் இருக்கும். அப்போ p கேன்சல் ஆகிடும். அப்போ ஆரோட வேல்யூ வந்து 100/9 அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கும். இதை வந்து நம்ம சால்வ் பண்ணோன்னா 1/9% அப்படிங்கிறது இருக்கும். அடுத்தது பாருங்கள், ஒரு கலவையில் ஆல்கஹால் இருக்கான், அப்புறம் வந்து வாட்டர் இருக்கான். 4 இங்கே வந்து 3 அப்படிங்கிற ரேஷியோவில் இருக்குது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இப்போ இது கூட என்ன பண்ணுறாங்க, இது வந்து ஆல்கஹாலே சேர்க்கும் போதுன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? அது ஆல்கஹால் இல்லை, வாட்டர் இஸ் ஆடட். ஆல்கஹால் இல்லை, வாட்டர். அப்போ வாட்டர் வந்து 5 சேர்க்குறாங்க. அப்போ இது வந்து 3x, இதை வந்து 4x அப்படின்னு நான் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா இது கூட தான் என்ன பண்ணுறாங்க, 5 liters ஆஃப் வாட்டரை சேர்க்குறாங்க. இப்போ அந்த ரேஷியோ என்னென்னா வந்து 4:5 ஆகுதான். சரிங்களா? இப்போது ரேஷியோ படி டிஃப்ரென்ஸ் பார்த்தோம் அப்படின்னா 2 வருது. லிட்டர் படி டிஃப்ரென்ஸ் வந்து எவ்வளோ இருக்குன்னா 5 இருக்குது. சரிங்களா? அப்போ இதை அப்படியே டிவைட் பண்ணிட வேண்டியதான். டிவைட் பண்ணிட்டோம் அப்படின்னா என்ன கிடைக்கும்? 2.5 அப்படிங்கிறது கிடைக்கும். சரிங்களா? இப்போ இந்த 2.5 அப்படிங்கிறது வந்து இந்த 2.5 அப்படிங்கிறது தான் நம்மளோட எக்ஸ் வேல்யூ. சரிங்களா? இவங்க என்ன கேட்டிருக்காங்க, ஆல்கஹாலோட அளவு கேட்டிருக்காங்க. அப்போ 4x நம்ம கண்டுபிடிக்கணும். 4 × 2.5 அப்படின்னு போட்டோம்னா நம்மளுக்கு வந்து என்ன கிடைக்கும், 10 liters அப்படிங்கிறது கிடைச்சிடும். அடுத்தது பாருங்கள், இதில் வந்து அப்படியே அந்த அடுத்தடுத்து இருக்குது இல்லையா, அது எல்லாமே வந்து அந்த எதிர்பக்கங்கள். சரிங்களா? அப்போ 1, 3 எதிர்பக்கம், 6, 5 எதிர்பக்கம், 2, 4 எதிர்பக்கம். இதில் இல்லாதது 1, 4. அடுத்தது பாருங்கள், தரைமட்ட ஹைட்ரஜன் அணுவில் உள்ள எலக்ட்ரானின் போர் ஆரத்தின் மதிப்பு என்ன அப்படின்னா 0.53 ஆம்ஸ்ட்ராங். இப்போ வந்து டயபெட்டிஸ் அப்படின்னா அது வந்து இன்சுலினுடைய குறைபாடு. அடுத்தது மராஷ்மஸ் அப்படின்னா அது வந்து புரத குறைபாடு. ஊக்குவிப்பு தடுப்பூசி அப்படிங்கிறது தடுப்பூசி திட்டம். ஆன்ஜியோபிளாஸ்டி அப்படிங்கிறது இரத்த குழாய் சிகிச்சை. அடுத்தது பாருங்கள், டோட்டால்சின் இ அப்படிங்கிறது வந்து சீஸ்மோனாஸ்டிக் அசைவு, அதாவது மெக்கானிக்கல் மூமெண்ட். சரிங்களா? அடுத்தது வந்து மலை புலிச்சான் அப்படின்னா ஃபோட்டோனாஸ்டிக் அசைவு, அதாவது லைட்டை நோக்கின அசைவு. சரிங்களா? அடுத்தது ட்ரஸீரா அப்படிங்கிறது வந்து திக்மோனாஸ்டிக் அசைவு. இது வந்து இதுவும் ரிலேட்டட் டு அந்த டச். சரிங்களா? அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா துலிப் வந்து பார்த்திங்கன்னா தெர்மோனாஸ்டிக் அசைவு. தெர்மோனா டெம்பரேச்சர். சரிங்களா? இரத்த சிவப்பு அணுக்களின் வாழ்நாள் வந்து 120 நாட்கள். டெஃப்லான் தயாரிக்க விநியோகியாக பயன்படுவது வந்து பென்சாயில் பெராக்சைடு. அடுத்தது ஆர்கனோ பாஸ்பேட் விஷத்திற்கான எதிர் மருந்து எது அப்படின்னா ஃப்ரிடின் ஆல்டாக்சைன் மெத்தையோடைடு அப்படிங்கிறது. உலகின் உயரமான சாலை வந்து மணாலியிலிருந்து லே வரைக்கும். ட்விஸ்டர்கள் இவ்வாறாக அறியப்படுகின்றன அப்படின்னா டார்னடோக்கள். உலக வானிலை அமைப்பின்படி சூறாவளி என்பது காற்றின் வேகம் வந்து 63 km/h அளவிற்கு அதிகரிக்கும் போது கண்டறியப்படுகின்றது. கீழ்கண்டவாறு இந்திய அரசாங்கத்தின் செலவினங்கள் வகுக்கப்படுகின்றன. திட்டம் மற்றும் திட்டமில்லா செலவு. இந்திய விவசாய விலைக்குழு எந்த வருடம் ஏற்படுத்தப்படுதுன்னா 1965. நிதி தேவைக்காக மக்களின் ஆண்டு நிதிநிலை அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டு ஓட்டெடுப்பு நடத்தி பொது நிதியிலிருந்து அனைத்து செலவுகளையும் செய்வது வந்து ஆர்டிகிள் 113. அடுத்தது பாருங்கள், அரசு நடவடிக்கைகள் அதிகரிப்பதற்கான சட்டம் எது அப்படின்னா அந்த நூலை எழுதினது வந்து அடால்ஃப் வாக்னர். அவசர நிலை பிரகடனம் செயல்பாட்டில் இருக்கும்போது மாநில பட்டியல் அதிகாரத்தை பாராளுமன்றம் சட்டமாக்கலாம் என்று எந்த அரசியலமைப்பு விதி கூறுகிறது அப்படின்னா 250. சட்ட விதி வந்து சுற்றுச்சூழல் பாதுகாப்பு மற்றும் மேம்படுத்துதல் அப்படின்னா 48A. சோலி சொராப்ஜி குழு. காவல்துறை சட்ட சீரமைப்பு. கீழ்கண்ட அரசியலமைப்பு சட்ட விதிகளில் எது மாநிலங்களுக்கு இடையிலான மற்றும் நதி பள்ளத்தாக்குகளுக்கு இடையிலான நதிநீர் ஒப்பந்தம் அப்படின்னா 262. இந்தியாவில் பாதுகாப்பிற்கு
போர், வெளிநாட்டு படையெடுப்பு மற்றும் ஆயுதம் தாங்கிய கலவரம் மூலமாக ஆபத்து வருவதாக உணர்ந்தால் குடியரசுத் தலைவருக்கு எந்த சட்ட விதி அவசர நிலை பிரகடனப்படுத்த அதிகாரம் வழங்குகிறது அப்படின்னா 252. அனைத்து அமைச்சர்களும் பிரதமரின் ஆலோசனையின் பேரில் ஜனாதிபதி நியமனம் செய்கிறார் என்பதை கீழ்வரும் எந்த விதி குறிப்பிடுகிறது அப்படின்னா 75(1). வி.டி. சவார்கர் பார்த்தோம்னா அபினவ் பாரத். மகாத்மா காந்தியின் கட்டளைப்படி 1940ஆம் ஆண்டு தனிநபர் சத்தியாகிரகத்தை முதலில் துவக்கியவர் யார் அப்படின்னா வினோபாவே. காந்தி இர்வின் ஒப்பந்தம் 1931. எந்த வருடம் சந்திரநாகூரில் பிரெஞ்சு கவர்னராக இருந்த பியூக்லே பாண்டிச்சேரி கவர்னராக பதவி உயர்வு பெற்றார் அப்படின்னா 1741. 1918 உள்ளாட்சி முறையை பற்றிய தீர்மானத்தை இந்திய அரசாங்கம் வெளியிட்டது அப்படிங்கிறது கரெக்டு. உள்ளாட்சி முறை பற்றிய நல்ல புத்தகங்கள் மிக குறைவாக உள்ளன அப்படிங்கிறது கரெக்டு தான், ஆனால் அது எக்ஸ்பிளைன் பண்ணலை. அடுத்து பாருங்கள், தமிழ்நாட்டில் நீதி கட்சி 13 வருடங்கள் ஆட்சி பண்ணியிருப்பாங்க. ராபர்ட் டி நெவிலி தனது பெயரை வீரமா முனிவர் அப்படின்னு மாற்றிக்கிட்டாரு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்தது பாருங்கள், 2019 லோக்சபா தேர்தலில் எத்தனை கட்டங்களாக தேர்தல் நடைபெற்றது? 7 கட்டங்களாக. ஆரியப்பட்டா காட்சிப்பதிவு அறிவியல் ஆராய்ச்சி நிறுவனம் எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது அப்படின்னா உத்தரகாண்டில் அமைந்திருக்கு. தகவல் பாதுகாப்பு நாள் என்று கொண்டாடப்படுவது ஜனவரி 28. இது கரண்ட் அஃபேர். இந்தியாவில் முதல் கடல் ஓடு பாதை எந்த மாநில அல்லது யூனியன் பிரதேசத்தில் அமைக்கப்பட்டுள்ளது அப்படின்னா லட்சத்தீவு. BWI-SIT இது கரண்ட் அஃபேர். ரோம் நகரத்தின் முதல் பெண் மேயர் யார் அப்படின்னா விர்ஜினியா ராக்கி. எந்த நகரம் இமாலயன் ஹைட்ரோ எக்ஸ்போ இதுவும் கரண்ட் அஃபேர். மாம்சம் திட்டம் எந்த அமைச்சகத்தின் முயற்சி அப்படின்னா கலாச்சார அமைச்சகம். இந்தியாவின் தலைமை தேர்தல் ஆணையரை நியமிப்பது யார் அப்படின்னா ஜனாதிபதி. தேங்க்யூ.